வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் திரிபுவனம் சம்பவம், அஜித் குமாரோடைய அந்த டெத். அத்தனை பேருக்கும் ஞாபகம் இருக்கும். நகை தொலைஞ்சு போச்சு, நகைய காணும், இவர் தான் திருடினாரு, கூட்டிட்டு போய் என்னெல்லாம் நடந்து அந்த பையன் எப்படி செத்து போனாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, தட் இஸ் இன்னைக்குன்னா நான் சமீபத்துல இப்ப நடந்திருக்கிறது சொல்றேன். யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களே இப்ப நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா சிபிஐ என்கொயரி எல்லாம் பண்ணாங்க. ஆனா நகை எங்கன்னு லீடே கிடைக்கல. ஆனா நகை காணாம போச்சு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த பார்க்கிங் லாட்ல பெருசா கேமராஸ் எதுவும் இல்ல. சோ எந்த லீடும் கிடைக்கல. சோ நீங்க இதை கண்டினியூ பண்ணணும்னு விரும்புறீங்களா கேஸ, இல்ல வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? அந்த அம்மா அவ்வளவு கூலா பதில் சொல்றாங்க. இல்ல நான் ஒரு அம்மா வச்சிட்டு இருக்கேன், வயசான அம்மாவோட வேலைக்கு போறேன், அதனால இப்போ நான் அப்படியே இந்த கேஸை நான் நடத்தினாலும் வாபஸ் இல்ல, இந்த கேஸை நான் நடத்தினாலும் யார் மேல நான் பழிய போட்டேன்னு அவர் இறந்து போயிட்டாரு, அதனால இத நான் நடத்தி பிரயோஜனம் இல்ல. ஒரு உயிர் போயிருக்கு, லாஸ் ஆஃப் அ லைஃப், இவ்வளவுதான் அதுக்கு வேல்யூ. திராவிடியன் மாடல்ல எந்த அளவுக்கு அப்ப பிரச்சனை வந்தது, எத்தனை பேர் குரல் கொடுத்தோம். சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க, டமால்னு தூக்கி ஒரு பழிய ஒரு பையன் மேல போட்டுறாதீங்க, பிளீஸ் செக் இட் அவுட்னு. கடைசியில இன்னைக்கு இவங்க இப்ப கேஸ வாபஸ் வாங்கிப்பாங்க. அந்த உயிர் போன உயிர் திரும்பி வந்துருமா? எங்க இரும்பு கரம் கொண்டு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கே? நான் திருப்பி அங்கதான் கேட்பேன். ஏன்னா இது திருப்பி இட்ஸ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. லா அண்ட் ஆர்டர் கம்ஸ் டைரக்ட்லி அண்டர் சீஃப் மினிஸ்டர். நேத்திக்கு நடந்த ஒரு சம்பவம், கோயம்புத்தூர் அரசு பள்ளியில, ஒரு அரசு பள்ளியில 43 மாணவ மாணவியர் மிட் டே மீல்ஸ்ல ஏதோ தப்பா ஏதோ அஃபெக்ட் ஆகி வாந்தி மயக்கம்னு they've been admitted in a hospital. இத பத்தி நானும் பாக்குறேன். பெருசா ஊடகங்கள்ல வருதா? இத பத்தி யாராவது மீடியால பேசுறாங்கன்னா ஒரு மீடியா பேசலீங்க, ஒரு வார்த்தை இல்ல, ஒரு 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 அக்னாலஜ்மெண்ட் கூட இல்ல. சோசியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு எல்லாமே. அதனால தெரிய வருது இது எவ்வளவு பெரிய ஒரு தவறு, எவ்வளவு பெரிய ஒரு வாட் யூ கால் இட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட ஒரு கம்ப்ளீட் டிசரேல இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஏன்னா இது அரசு பள்ளி, பிரைவேட் ஸ்கூல் இல்ல. பிரைவேட் ஸ்கூல்ல தான் ஏதாவது நடந்தா உடனே வந்துருவாங்களே. அக்கா கனிமொழி வருவாங்க, தம்பி உதயநிதி ஐயா வருவாங்க, அண்ணா அன்பில் மகேஷ் வருவாங்க, எல்லாரும் ட்வீட் போடுவாங்க. ஆனா இது கவர்மெண்ட் ஸ்கூல் ஆச்சே, யாரும் எதுவும் பேசிக்கல. ஆனா பாதிக்கப்பட்டிருக்கிறது 43 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதர். இத பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா யாருக்கும் இத பத்தி எல்லாம் பேச டைம் இல்லையே. திருச்சியில நடந்த மாபெரும் மாநாடு, அத பத்தி தானே பேசணும். அந்த திருச்சியில நடந்த மாபெரும் மாநாட்டை பத்தி நம்மளும் கொஞ்சம் பார்ப்போமா? இப்போ திருச்சி அமைச்சர் திரு KN நேரு அவர்களுடைய கோட்டை, அப்படியே அவர் கெத்து காமிச்சிருவாரு. 10 லட்சம் பேர் மாநாட்டுல அப்படின்லாம் ஒரு சீனை போட்டாங்க. 10 லட்சம் பேர் வந்தாங்களா? பாருங்க, வீடியோஸ் இருக்கு, போட்டோஸ் இருக்கு, எல்லாத்துலயும் ப்ரூஃப் இருக்கு. 10 லட்சம் பேர் அங்க வரல. அத்தனை பேரை திரட்ட முடியவில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுல வேற ஃபர்ஸ்ட் ஒரு சேனல்ல சொல்றாங்க 600 ஏக்கருக்கு இடம் மாநாட்டுக்கு, அப்புறம் அடுத்த ஒரு சேனல்ல 500 ஏக்கருக்கு இடம், அப்புறம் ஒரு சேனல்ல 400 ஏக்கருக்கு இடம், எது அதே மாநாட்டுக்கு. அப்புறம் ஃபைனலா மாண்பு முதலமைச்சர் மேடையில சொல்றாரு 200 ஏக்கர் வச்சு இந்த மாநாட்டை நடத்தி இருக்கோம், அப்ப என்ன 200 தொகுதி ஜெயிச்சிருவோம் நாங்க அப்படிங்கிறாரு. சரி, அதுக்கு நான் அவர் சொன்னதை பத்தி நான் எதுவும் சொல்லல, ஆனா அவரு தான் சொன்னாரு இது. அப்போ 600ல இருந்து 200 குறைஞ்சிச்சு ஃபர்ஸ்ட். ஆனா அங்க அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா ரேம்ப், இப்பதான் சிஎம் கூட ரேம்ப்ல நடக்கிறாரு இல்லைங்களா? சோ அந்த ரேம்ப் போட்டதே 500 மீட்டருக்கு. இப்போ 500 மீட்டருக்கு ரேம்ப் போடுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 ஏக்கர், சரிப்பா 10 ஏக்கர்னு வச்சுப்போம், அவ்வளவுதான் அங்க ரேம்ப் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான் அங்க கிரௌடு. அதிலுமே முக்காவாசி சேர் எம்டி. ஒத்தொத்தங்க 10 பேக்கெட் பிரியாணி எடுத்துக்கிட்டு போனாங்களாம். இது கொட்டின பிரியாணியை தவிர்த்து நான் சொல்றேன், பிரியாணிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அது என்ன சாப்பாடு கொடுத்தாங்களோ, பட் இதுதான் நடந்திருக்கு. இத பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. தேர் இஸ் சோ மச் பிரஷர். அதனாலதான் திரு KN நேரு அவர்களால பெருசா இங்க ஒன்னும் கெத்து காட்ட முடியல. காட்ட முடியலையா இல்ல அவருக்கு காட்ட இஷ்டம் இல்லையா? ரெண்டுமே இருக்கு. ஏன்னா அவர் தானே பலிகடா. அந்த மாநாட்டுக்கு வந்த ஒரு மினி பஸ் கவுந்து இதுல இருக்கிறவங்களுக்கு அடிபட்டு ஆம்புலன்ஸ்ல அவங்களை கூட்டிட்டு போனது, அதாவது தஞ்சாவூர் திருச்சி ஹைவே. ஆனா இத பத்தி எங்கேயாவது நீங்க நியூஸ் பாத்தீங்களா? இது எல்லாமே சோசியல் மீடியால வீடியோஸ் வந்ததுனால. ஏன்னா இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு.
அதனால இதெல்லாம் தெரிய வந்தது. ஆனா இதுவே வேற ஒரு கட்சி, நான் எந்த கட்சியை சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும், வேற ஒரு கட்சியில ஒரு சம்பவம் நடந்திருந்தா இந்நேரம் இங்க இருக்கிற மீடியா பூரா விழுந்தவங்களோட கைக்கு ஒரு க்ளோஸ்அப், காலுக்கு ஒரு க்ளோஸ்அப், ரத்தம் கொட்டுதா ரத்தம் வழிகிற வரைக்கும் க்ளோஸ்அப், அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள 10 வித மாடுலேஷன்ல இன்டர்வியூ எடுத்து போட்டிருப்போம். ஐயோ எப்படி இப்படி மிஸ்மேனேஜ்மெண்ட், இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. தப்புதான், அங்க நடந்தாலும் தப்புதான், இங்க நடந்தாலும் தப்பு தானே. ஆனா இங்க மட்டும் எப்படி அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் பத்தியோ இந்த மாதிரி நடந்த சில விஷயங்களை பத்தியோ வெளியே வரமாட்டேங்குது. மாபெரும் மாநாடு, எவ்வளவு பெரிய மாநாடு. இந்த மாநாடெல்லாம் நடத்துறதை விட்டுட்டு அட்லீஸ்ட் இருக்கிற இந்த கடைசி 1.5 மாசத்துக்கு இந்த சட்ட ஒழுங்கு, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகள், கஞ்சா, டாஸ்மாக், லா அண்ட் ஆர்டர், அப்கோர்ஸ் சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் தான், திருப்பி திருப்பி எனக்கு அதுதான் வருது. இந்த பிரச்சனை, பெண்களின் பாதுகாப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா நிஜமாவே நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாநாடு பண்ணிட்டோம், வீடியோ போடுறோம், இப்படி பண்றோம், எங்களது ஸ்ட்ராங் கூட்டணி, இந்த கூட்டணி, அந்த கூட்டணி, இதெல்லாம் சொல்ல சொல்ல இட்ஸ் ஒன்லி வாட் யூ கால் பேக் ஃபயரிங். அதனால மறுபடியும் நான் சொல்றது ஒரே விஷயம்தான். அடுத்த 1.5 மாசத்துக்கு நான் இதைத்தான் சொல்லுவேன். தமிழக மக்களே, இது எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு இது எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டுல அமைஞ்சாதான் தமிழகத்துக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் கிடைக்கும். இந்த விடியல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் அப்பதான் வரும், அப்பதான் பிறக்கும். அது வரைக்கும் இந்த நெரட்டிவ், இந்த டிராமா, இந்த கெத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா தமிழ்நாட்டுல நடந்துக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே பிரஷிங் இட் அண்டர் த கார்பெட், இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் கம் ஏப்ரல், யூஸ் யோர் vote wisely. கண்டிப்பா எங்க அப்பன் திருப்பரங்குன்ற முருகன் அந்த விஷயத்த, அதாவது எந்த விஷயத்த நீங்க எல்லாம் போய் ஓட்டு போடுவீங்களே அந்த சம்பவத்தை கரெக்டா நடத்திடுவான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.